சில பேர் குளிப்பாங்க, குளிக்கும் போது ஆடையிலாம் குளிப்பாங்க. அது மிகப்பெரிய தவறு. சில பேர் ஜட்டி போட்டு குளிக்கிறது, முக்கால் டவுசரு இப்படிலாம் குளிக்க கூடாது. முட்டுக்கால் மறை வரைக்கும் குளிக்கிறோம். முட்டுக்கால் மறை வரைக்கும் ட்ரெஸ் போட்டு தான் குளிக்கணும். ட்ரெஸ் எல்லாம் குளிச்சான்னு சொன்னா ஹதீஸ்ல வருது, யார் நிர்வாணமாக ஆடையிருந்து யார் குளிக்கிறாங்களோ அவங்களோட உறுப்புகளோட சைத்தான் விளையாடுறான் அப்படின்னு வருது. அவங்க உறுப்புகளோட சைத்தான் விளையாடுறான், நமக்கு தெரியுது இல்ல. ரெண்டு விஷயத்தை யார் பாதுகாத்து கொண்டு வராங்கன்னு சுருக்கத்து சலாசம் பொறுப்பேற்றுட்டாங்க. ஒண்ணு நாக்கும், ரெண்டு தாடைக்கு மத்தியில் உள்ள பொருளும், ரெண்டு தொடைக்கு மத்தியில் உள்ள பொருளும், அந்த ரெண்டு உறுப்பையும் யார் பேணி பாதுகாக்கிறாங்களோ, அதாவது ரெண்டு தாடைக்கு மத்தியில நாக்கு, ரெண்டு தொடைக்கு மத்திய மர்மசாரம், இந்த ரெண்டு உறுப்பையும் நீங்க பத்திரமா என்கிட்ட கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா, ஹராம் பக்கம் போகாம இருந்தீங்கன்னு சொன்னா அவங்க சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சலாசம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால பாத்ரூம் போகும்போது குளிக்கும் போது ட்ரெஸ் இல்லாம குளிக்க கூடாது. அது முற்றிலும் இஸ்லாத்துக்கு மாற்றமானது. நம்ம சாதாரண நினைக்கிறோம் அதுதானே அப்படின்னு. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி தஹஜ்ஜுடைய நேரம் தஜ்ரா நதிக்கரையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. குளிக்க வேணும், குளிச்சு ஆகணும். ஆனா ரொம்ப குளிர், போட்டுருக்கு ஒரே ட்ரெஸ் தான். அந்த ட்ரெஸ் நினைஞ்சுன்னு சொன்னா வேற ட்ரெஸ் கிடையாது, காய வைக்கும் சூழ்நிலை கிடையாது. தஹஜ்ஜுத் நேரத்தை எப்படி காய வைக்க முடியும்? பாக்குறாங்க, சரி ட்ரெஸ் கழட்டி வச்சு குளிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இஸ்லாத்துக்கு சுன்னத்துக்கு மாற்றமானது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸோட இறங்கி குளிச்சுட்டாங்க. ஆத்துல இறங்கி குளிச்சுட்டாங்க. அப்படியே நீர் சொட்ட சொட்ட கரைக்கு வந்து தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க. தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க. தஹஜ்ஜுத் தொழுது முடிச்சுட்டு அந்த சூரியன் உதயோட அந்த சூட்ல உட்காந்து தன்னுடைய மேலில போட்டிருக்க உடைய அப்படியே வெயில்ல அந்த சூரிய ஒளியில காய வைக்கிறாங்க. அப்ப லைட்டா கண் அசந்து தூங்குறாங்க, அந்த உட்காந்துட்டு தூங்குறாங்க. அப்ப சல்லாசன் கனல் வந்துட்டாங்க. சல்லாசன் கனல் வந்து சொல்றாங்க, யா அஹமது பின் ஹம்பலி அப்படின்னு கூப்பிடுறாங்க. எப்போ நீங்க உங்களுடைய உங்க வெக்க உணர்வால என் சரீர சட்டத்தை காப்பாத்தினீங்களோ, சுன்னத்தை பின்பற்றினீங்களோ, இன்றிலிருந்து நீங்க இஸ்லாத்துல 4/1 நீங்க அப்படின்னு சலாச சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன புரியுது? 4/1 அப்படின்னா நம்ம பிரிக்கல, அகமது மாலிக் ஷாஃபி அகமது சலாசா அப்பயே சொல்லிட்டு போயிட்டாங்க. 4/1 அவங்கள பின்பற்றின ஒரு மதுகப் தான் ஹம்பலி மதுகப்னு சொல்லுவோம். ஹனபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிக். அந்த ஹம்பலி இமாமுடைய மதுகபடி இமாமு தான் அஹமது பின் ஹம்பல். அவங்க இப்படி குளிக்கிறாங்க, சலாஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்ப நீங்க ஆடையோட வெக்க உணர்வோட நீங்க ஆடையோட குளிச்சு என் சுன்னத்தை ஹயாத்தாக்கினீங்களோ, இன்றிலிருந்து நீங்க இஸ்லாத்து 4/1 சலாஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுதான் இமாம் அஹமது பின் ஹம்பல். அவங்களோட தொடக்கமே அதுதான். அதுல இருந்து அவங்க இமாமா பெரிய இமாமா வராங்க, பிரபலமா வராங்க. இப்படி சின்ன விஷயம் தான், ஆடையோட குளிச்சாங்க, பெரிய தர்ஜா அடைஞ்சிட்டாங்க. இமாம் கஸாலி என்ற சொல்லி காட்டுறாங்க, யார் தனியா அறையில பாத்ரூம்ல யாருமே பார்க்கல, நீங்க அப்ப ஆடை இல்லாம ஆடையோட குளிச்சீங்கன்னு சொன்னா யாருமே பார்க்க சான்ஸ் கிடையாது. தனி அறையில பாத்ரூம்ல ஆடையோட குளிச்சீங்கன்னு சொன்னா அது தக்வாவுக்கும் அல்லாவுக்கும் உடைய அச்சத்தை வெளிப்படுத்துது என்பதாக கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அதனால ஆடைன்னு குளிக்க கூடாது. சைத்தான் நம்ம உறுப்புல